வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளை தடுத்து வைக்க தகுதியற்றது, இடமாற்று தீர்மானம். கண்ணியத்தை இழந்து கல்வியை பெறும் இடமா யாழ் பல்கலைக்கழகம், பேராசிரியருக்கு எதிராக போராட்டம். சிறையில் எல்லா நோய்க்கும் பெனடோல் மட்டுமே மருந்து, அர்ச்சுனா எம்பி குற்றச்சாட்டு. சிறைச்சாலை மோதல் மீண்டும் கைதிகள் மரணம், மனித உரிமைகள் ஆணைக்குழு அவசர விசாரணை. எல்லா சொத்துக்களும் பெண்களுக்கே, யாழில் விசித்திர கோரிக்கையுடன் களமிறங்கிய வெளிநாட்டவர். சினிமா பாணியில் பல கிலோமீட்டர் துரத்தல், கிளிநொச்சியில் சிக்கிய வாகனம், தப்பியோடிய சாரதி. குற்றவாளி தெம்லீல கூறுவின் வீட்டிற்கு தீ வைப்பு, அதிர்ஷ்டவசமாக தப்பிய தாய். எங்களது காணிக்குள் யாரும் செல்ல முடியாது, அதிகாரிகளை துரத்திய ராணுவம். டெங்கு உயிரிழப்பு 45ஆக அதிகரிப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 71 மாணவர்களுக்கு டெங்கு. கட்டநாய்க்குவில் 1,18,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்துடன் வர்த்தகர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த ஜூலை 5 மற்றும் 6 ஆகிய 2 தினங்களில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பதற்ற சூழ்நிலையை தொடர்ந்து அந்த வளாகத்திற்குள் கைதிகளை தடுத்து வைப்பது பொருத்தமற்றது என சிறைச்சாலை நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த சிறைச்சாலை வளாகம் ஒரு குற்ற பிரதேசமாக கருதப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வன்முறை சம்பவத்திற்கு பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகம் கடுமையாக சேதமடைந்துள்ளது. அத்துடன் விசாரணை அதிகாரிகளுக்கு அதில் பாதுகாப்பாக தங்களது புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இடமளிக்கவும், கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்தை புனரமைக்கும் பணிகளை விரைவாக ஆரம்பிக்கவும் ஏதுவாக இந்த வளாகத்தில் தடுத்து வைக்க பட்டிருந்த கைதிகளில் பெரும்பாலானோர் வேறு சிறைச்சாலைகளுக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது இயங்கி வரும் சிறைச்சாலைகளில் நிலவும் கைதிகளின் நெருக்கடி நிலை மற்றும் அவர்களின் நலன்புரி சேவைகளை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சிறைச்சாலைகளுக்கு மேலதிகமாக தற்காலிக அடிப்படையில் வேறு பொருத்தமான வளாகங்களுக்கு கைதிகளில் ஒரு பகுதியினரை இடமாற்ற வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக நீதியமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக நீர்கொழும்பு சிறைச்சாலையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை தற்காலிக அடிப்படையில் மகமோதர் மற்றும் பழிய போகும் வரை வளாகங்களில் சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் விதிகளுக்கு அமைய சிறைச்சாலைகளாக நிறுவுவதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லே கோனஸ். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினால் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பிலான குற்றச்சாட்டு தொடர்பில் பேராசிரியர் உள்ளிட்ட 2 எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை காலத்தை இழுத்தடிக்காது துரிதப்படுத்த கோரி பல்கலை மூன்றலில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மூன்றலில் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் எனும் அமைப்பின் அழைப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் உள்ளிட்ட 2 மாணவிகளை துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கினார்கள் எனும் குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான நிலையில் காலத்தை இழுத்தடிக்காது விசாரணைகளை துரிதப்படுத்த கோரி பல்கலைக்கழக முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்களை கேளுங்கள், அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள், பல்கலைக்கழகங்களில் பெண்களின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும், குற்றத்தை மறைக்க சட்டத்தை ஆயுதமாக்காதே, கண்ணியத்தை இழந்து கல்வியை பெறும் இடமா யாழ் பல்கலைக்கழகம், தமிழர் பண்பாட்டிற்கு உணர்ச்சி கொள்ளும் பல்கலைக்கழகமே பாலியல் சுரண்டல்களுக்கு மானமேன் போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நான் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருக்கும் போது என் கண் முன்னே 3 கைதிகள் உயிரிழந்தனர். சிறைச்சாலையில் எல்லா நோய்க்கும் பனடோல் மாத்திரமே வழங்கப்படுகின்றது. அதை தவிர வேறு மருந்துகள் இல்லை. அதேபோல் சிறைச்சாலையில் மருத்துவர்கள் எவரும் இருப்பதில்லை. மாரடைப்பு ஏற்பட்டால் கூட அவசர சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் கடமையில் இருப்பதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் அவர் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதேவேளை ஆடையை கழற்றி காண்பிக்கவா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் ஆவேசமாக பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சபைக்கு இன்று வேட்டி சட்டை அணிந்து வந்திருந்தமை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சபையில் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அர்ச்சுனா எம்பி, நான் நாடாளுமன்றத்திற்கு பொருத்தமான ஆடையை அணிந்து வந்துள்ளேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வேண்டுமென்றால் கழற்றி காண்பிக்கவா என்று சவால் விடுத்தார். ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு கைதி ஒருவருக்கு ஆஸ்துமா நோயினால் அல்லது ஹார்ட் அட்டாக் நிலையினால் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால்
அந்த நிலையில் மருத்துவ உதவி வழங்குவதற்கு அந்த சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா? 8வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நான் சிறைச்சாலைகளில் இருந்த நாட்களில் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள்ளேயே மரணித்த கைதிகள் எத்தனை பேர்? கௌரவ சபாநாயகர்களே, 3 கைதிகள் எனக்கு முன்னாலே இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? அவர்கள் எவ்வாறு மரணித்தார்கள்? போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? 9வது கேள்வி, இனிவரும் காலங்களில் சிறைச்சாலை மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக தங்களால் ஒரு குழு ஒன்றினை அமைத்து சிறைச்சாலை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு 1 நிமிடம் தாருங்கள், என்னுடைய 8 நிமிடம் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளிலே பனடோல் என்ற மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்ன வருத்தம் சொன்னாலும் பனடோல் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே குறைந்தது சிறைச்சாலைகளில் ஒரு வைத்தியர் காலமாக 8 மணியிலிருந்து 5 மணி மட்டுமாவது இருக்கணும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதே நேரத்தில் பின்னேரத்தில் சபாநாயகர் அவர்களே ஒன்கோலில் டாக்டர்ஸ் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட பொய்யா நடிக்கிற ஆளுக்கும் உண்மையான ஹார்ட் அட்டாக்கையும் அடையாளம் காண இயலாது. அப்படி ලබාදිය තියෙන එක ඉවරයි කරනවා. ඒ නිසා கௌரவ கதாநாயகத்துமா குறைந்தது ஒரு வைத்தியர் ஒன்கோல்லையாவது இருக்கணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன். நன்றி. அரசு பாதுகாப்பில் இருந்த கைதிகள் காயமடைந்தமை மற்றும் கடமைகளில் ஈடுபட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேர் உயிரிழந்த சம்பவமானது மிகவும் கவலைக்குரியதும் துரதிர்ஷ்டவசமானதுமாகும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறானதொரு பின்னணி உருவாவதற்கான பின்னணி மற்றும் இச்சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து முழுமையான விசாரணைகளை முன்னெடுக்க ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்காக ஆணைக்குழுவின் ஆராய்ச்சி மற்றும் விசாரணை பிரிவு, மறு ஆய்வு மற்றும் கண்காணிப்பு பிரிவு ஆகியவற்றை சேர்ந்த சட்ட அதிகாரிகள் மற்றும் மனித உரிமைகள் அதிகாரிகள் அடங்கிய பல விசேட குழுக்கள் தற்போது களமிறக்கப்பட்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கமைய நேற்று நீர்கொழும்பு போதனா வைத்தியசாலைக்கு சென்ற ஆணைக்குழுவின் குழு ஒன்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளது. அத்துடன் கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்படும் போது அவர்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக கைதிகள் நலன்புரி அமைப்புகளிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் கிடைத்து வருவதன் காரணமாக இன்றைய தினமும் அங்குண கொலப்பிலச சிறைச்சாலைக்கு மாத்தறை மாவட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளும் கண்டி போகமுறை சிறைச்சாலைக்கு கண்டி அலுவலக அதிகாரிகளும் விசாரணைகளுக்கு சென்றுள்ளனர். இதேவேளை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு ஆணைக்குழுவின் தலைமை அலுவலக அதிகாரிகள் இன்று நேரில் சென்று அங்குள்ள அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நிலைமை மேலும் மோசமடைவதை தடுப்பதற்கும் அமைதியை பேண வேண்டிய முறைமைகள் குறித்தும் ஆலோசித்து தகவல்களை திரட்டி வருகின்றனர். இச்சம்பவம் நடப்பதற்கு முன்னரே ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள விசேட சட்ட அதிகாரங்களின் கீழ் சிறைச்சாலைகளில் வழக்கமான சோதனைகள் நடத்தப்பட்டு அங்கு காணப்படும் கடுமையான இட நெருக்கடி மற்றும் குறைபாடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். கைதிகளுக்கு படுத்து உறங்குவதற்கு கூட போதிய இடவசதிகள் இல்லாத நிலையில் இருக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட இடவசதியை கொண்டே சிறைச்சாலை அதிகாரிகள் தற்போதைய நிலைமையை மேலாண்மை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்தனுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. அவர் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் 2013ஆம் ஆண்டு முதலீட்டு சபையுடன் தொடர்புடைய ஒரு பரிவர்த்தனையை எளிதாக்குவதற்காக தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச சட்டத்தின் கீழ் 2 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக வெளிநாட்டவர் ஒருவர் மேற்கொண்ட வித்தியாசமான போராட்டம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறித்த நபர் வெள்ளை நிற வேட்டி அணிந்திருந்ததுடன் தோளில் மஞ்சள் நிற சால்வையொன்றையும் அணிந்துள்ளார். மேலும் அவர் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் எழுதப்பட்ட பதாகைகளையும் கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அதன்படி அவர் வைத்திருந்த பதாகையில் எல்லா சொத்துக்களையும் பெண்களுக்கு கொடுங்கள் என்ற முக்கிய கருத்தை முன்வைக்கும் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த பதாகையில் உலக பசி, உணவு பகிர்வு, தன்னார்வ சேவை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. மேலும் அதில் உலகில் உள்ள அனைவருக்கும் உணவு வழங்கும் வகையில் வழங்க
உணவுகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் தற்போது பல பில்லியன் மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தன்னார்வ தொண்டு செய்வதன் மூலம் பல்வேறு சலுகைகளை பெற முடியும் என்றும் குறிப்பிட்ட உணவு பழக்கங்கள் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீட்டிக்க முடியும் என்றும் அந்த பதாகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் பசியால் வாடும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற கருத்தையும் அவர் தனது போராட்டத்தின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். எனினும் குறித்து வெளிநாட்டவரின் அடையாளம் ஏற்றும் அவர் இந்த போராட்டத்தை மேற்கொண்டதற்கான முழுமையான பின்னணி தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த வித்தியாசமான போராட்டம் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வைரலாகி பலரது கவனத்தை ஈர்த்து வருகின்றது. கிளிநொச்சி மாங்குளம் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சட்டவிரோதமாக முதிரை பலகைகளை ஏற்றிச் சென்ற கப்ரக வாகனம் ஒன்றை பல கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் துரத்திச் சென்று கிளிநொச்சி போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சம்பவத்தின் போது வாகனத்தின் சாரதி தப்பியோடியுள்ள நிலையில் அவரது உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் தகவலின்படி மாங்குளத்தில் இருந்து ஏனியன் வீதியூடாக பயணித்த குறித்த வாகனம் போலீஸ் சோதனையில் சிக்காமல் இருக்க இரணிமடு சந்தையில் இருந்து திருவையாறு உள்வீதிக்குள் திருப்பப்பட்டுள்ளது. அதேவேளை திருவையாறு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் போலீசார் வீதி தடையை அமைத்து சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு கெப்ராக வாகனத்தை மறித்து சோதனை செய்ய முற்பட்ட போது சாரதி போலீசாரின் உத்தரவை மீறி அதிவேகமாக வாகனத்தை செலுத்தி தப்பிச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி போலீசார் மோட்டார் சைக்கிள்களில் வாகனத்தை தொடர்ந்து துரத்திச் சென்றனர். தப்பிக்க முயன்ற சாரதி திருவையாறு ரத்தினபுரம் டிப்போ சந்தி கனகபுரம் உதயநகர் விவேகானந்தா வீதி மற்றும் பாரதிபுரம் வழியாக மீண்டும் ஏனியன் வீதியின் 155ஆம் கட்டை பகுதி வரை ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் ஏனியன் வீதியின் 155ஆம் கட்டை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தின் சக்கரத்தின் ஆணிகள் உடைந்ததால் அது தொடர்ந்து செல்ல முடியாமல் நின்றுள்ளது. வாகனம் நின்றவுடன் சாரதி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் வாகனத்தில் இருந்த அவரது உதவியாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட கெப்ரக வாகனமும் அதில் இருந்த பெருமளவிலான சட்டவிரோத முதிரை மரப்பலகைகளும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் தப்பியோடிய சாரதியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மித்தேனிய குடகல்லாறு பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட தெம்பிலில ஹீரோ என்பவரின் வீட்டிற்கு இனம் தெரியாத குழுவினரால் தீ வைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது குறித்த வீட்டில் அவரது தாயாரும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் தீ விபத்தில் அவரது தாயாருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தீ காரணமாக வீடு பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மித்தேனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மருதங்கோணியில் தனியார் ஒருவரின் காணியை அளவீடு செய்ய சென்ற அதிகாரிகளை இராணுவத்தினர் விரட்டி அடித்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மருதங்கோணியில் இராணுவ தேவைக்காக காணி சுவீகரிப்பு நடவடிக்கை இன்று இடம்பெற்றிருந்த நிலையில் காணி உரிமையாளர் மற்றும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் எதிர்ப்பினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை காணி அளவீடு செய்வதற்காக காணி உரிமையாளர் மற்றும் அயல் காணி உரிமையாளர்களை சமூகம் அளிக்குமாறு பிரதேச செயலகம் அழைப்பு விடுத்திருந்தது. இந்நிலையில் காணி உரிமையாளர் அயல் காணி உரிமையாளர்கள் என பலரும் அங்கு சென்றிருந்தனர். குறித்த காணியை இராணுவத்தினருக்கு வழங்க வேண்டாம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் காணி உரிமையாளர் நீண்ட நேரமாக காணியை இராணுவத்திற்கு விற்பனை செய்வதற்கான முயற்சியில் இருந்தார். ஆனாலும் இறுதி நேரத்தில் தனது 30 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகள் இருக்கின்ற போதும் 20 ஏக்கர் காணியை மட்டும் அடையாளப்படுத்தி சுவீகரிக்கும் முயற்சியை ஏற்றுக்கொள்ளாத காணி உரிமையாளர் காணி அளவீடு செய்ய முடியாது என்று நில அளவை திணைக்களத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்தார். இதனை அடுத்து காணி அளவீடு நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து காணி உரிமையாளர் பிரதேச செயலக காணி உத்தியோகத்தர்கள் நில அளவையாளர்கள் காணியை பார்வையிட சென்ற போது ஏற்கனவே இராணுவ தேவைக்காக குறித்த காணி அளவீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் இராணுவத்திற்கு உரிமையான காணிக்குள் யாரும் செல்ல முடியாது என்று காணி உரிமையாளர் மற்றும் அதிகாரிகளை இராணுவம் திருப்பி அனுப்பியுள்ளது. இதனால் குறித்த பகுதியில் சற்று நேரம் பதற்றம் ஏற்பட்டது. இலங்கையில் டெங்கு நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45 ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் இதுவரை மொத்தம் 65,034 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கொசு பெருகும் இடங்களை அழித்தல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் தொடர்ந்து பின்பற்றுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 71 மாணவர்கள் டெங்கு நோயினால்
பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக கருணாதிலக தெரிவித்துள்ளார். அவர்களில் 5 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் 694 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ள போதிலும் எந்தவித உயிரிழப்புகளும் பதிவு செய்யப்படவில்லை என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தற்போது அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் மேல் மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்று வருகின்றனர். அதேபோன்று பலர் தொழில் நிமித்தம் கொழும்பில் தங்கியுள்ளனர். அவர்கள் விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்திற்கு வரும்போது பலர் டெங்கு நோய் தாக்கத்துடன் வந்து இங்குள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் நலாயினி இன்பராஜ் தலைமையில் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட மாவட்ட மேலதிக அரசு அதிபர் நலாயினி இன்பராஜ் கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது டெங்கு நோய் பரவும் வீதம் குறைந்த நிலையில் காணப்பட்டாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது அவசியம் என தெரிவித்தார். அதன்படி எதிர்வரும் ஜூலை 13ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை மாவட்டம் முழுவதும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சமகால சமூகத்தில் சிறுவர்களை இலக்கு வைத்து பல்வேறு நுணுக்கமான குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருவதாக இலங்கை போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் அறிமுகமில்லாத நபர்கள் சிறுவர்களை தங்களிடம் ஈர்ப்பதற்காக இனிப்புகள், சாக்லேட், ஐஸ்கிரீம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் பொருட்களை வழங்கி நம்பிக்கை பெற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான உணவுப் பொருட்களில் போதைப் பொருட்கள் அல்லது மயக்கமடைய செய்யும் பொருட்கள் கலக்கப்பட்டிருக்க கூடும் என்றும் அதனை பயன்படுத்தி சிறுவர்களை கடத்தி செல்வதற்கோ அல்லது துன்புறுத்துவதற்கோ குற்றவாளிகள் முயற்சிக்க கூடும் என போலீஸ் எச்சரித்துள்ளது. இதனால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக விழிப்புணர்வுடனும் தொடர்ச்சியான கண்காணிப்புடனும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அறிமுகமற்ற நபர்களிடமிருந்து எந்த ஒரு உணவுப் பொருட்களையோ பரிசு பொருட்களையோ பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை சிறுவர்களுக்கு தெளிவாக கற்பிப்பதுடன் அவர்கள் வெளியில் செல்லும் சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் உரிய கண்காணிப்பை மேற்கொள்வதும் அவசியம் என இலங்கை போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. நெடுந்தீவு பிரதேச மின்சார விநியோகம் கடந்த சில நாட்களாக சுழற்சி முறையில் இடம்பெற்று வருவதனால் மாணவர்களும் மக்களும் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பாவனையில் இருக்கும் இயந்திரங்களில் சிறிய இயந்திரம் ஒன்று திருத்த முடியாத அளவு பழுதடைந்துள்ளதால் அதனது வளமையான செயற்பாட்டு நேரங்கள் மட்டும் சுழற்சி முறையில் விநியோகிக்கப்படுவதுடன் வலு கூடிய இயந்திரம் இயங்கும் போது முழுமையாக விநியோகம் இடம்பெறுவதாகவும் தெரிய வருகின்றது. இதேவேளை மாற்றீடாக புதிய இயந்திரம் வரும் வரை இந்நிலை தொடருமாயின் எதிர்வரும் மாதம் காப்போத உயர்தர பரீட்சை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பன இடம்பெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. அதே நேரம் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என்ற அனுர அரசின் வாக்குறுதியும் கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட 1,18,85,514 ரூபாய் பெறுமதியான தங்கத்துடன் 53 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த மாத்தளை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் சுங்க திணைக்களத்திற்கு அறிவிக்காமலும் தேவையான அனுமதி பத்திரங்கள் இன்றியும் தங்கத்தை நாட்டிற்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் சந்தேக நபரின் பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 271 கிராம் 480 மில்லி கிராம் எடையுடைய 12 தங்க மாலைகள், 10 தங்க காப்புகள் மற்றும் 2 தங்க கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று காலை சுங்க திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். சுங்க திணைக்களம் மேற்கொண்ட விசாரணை மற்றும் பரிசோதனைகளின் பின்னர் 1,85,514 ரூபாய் பெறுமதியான தங்கம் அரசுடைமையாக்கப்பட்டதுடன் சந்தேக நபருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.